தந்தை, மைந்தன், தூய ஆவி நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். இன்றைக்கு மனிதன் புதிதாக செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறான். ஒரு புதிய நாளை, ஒரு புதிய நேரத்தை, ஒரு புதிய சூழ்நிலையை காணுகிற பொழுது அந்த நேரத்துல அந்த இடத்துல நாம் ஏதாவது ஒண்ணு செய்யணும், நம்ம ஏதாவது ஒண்ணு புதுசா காட்டணும், நமக்கு இருக்கிற திறமையை நம்ம வெளிப்படுத்தணும் என்று சொல்லி நினைப்பார்கள் இல்லையா? இது எல்லா இடத்திலும் பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. ஆனா அப்படி மனிதன் நினைக்கிற பொழுது அது சரியாக நடந்து முடிகிறதா, எல்லாமே சரியாக போய்விடுகிறதா என்று சொல்லி சொன்னா கேள்விக்குறிதான். சில வேலைகளில் அந்த காரியங்கள் நடக்காமல் போய்விடுகிறது. சில நேரத்துல அந்த காரியங்கள் தோல்வி அடைந்து விடுகிறது. சில நேரத்தில் அந்த காரியங்கள் பிரச்சனைகளை உருவாக்கி விடுகிறது இல்லையா? இன்றைக்கு மனிதனுடைய எண்ணம் ஏதாவது புதுசா செய்யணும், ஆனா அது சரியாக செய்ய முடியறதில்லை. என்னதான் முயற்சித்தாலும் அது சில வேலைகள்ல முடியாமலே போய்விடுகிறது. காரணம் மனிதன் தன்னை நம்புகிறதுனால, காரணம் மனிதன் தன்னுடைய பலத்தை நம்புகிறதுனால, காரணம் மனிதன் தன்னுடைய யோசனையை நம்புகிறதுனால. அவ மனுஷன் தன்னை மட்டுமே சார்ந்து செய்கிற பொழுது சரியாக செய்ய முடிவதில்லை. அப்ப இந்த சூழ்நிலையில நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஏதாவது ஒன்றை செய்வதற்கு முன்பாக நாம் அதை கடவுளத்துல ஒப்படைத்து விட்டு ஜெபித்து விட்டு அதை துவங்க வேண்டும். அப்ப நம்ம ஜெபம் செய்து விட்டு நம்ம துவங்குகிற பொழுது எல்லாமே சரியாக நடக்கும், எல்லாமே சரியாக போய்விடும், எல்லாமே முழுமையாக செய்து முடிக்க முடியும். ஏனென்றால் கடவுளால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை, கடவுளால் கூடாதது ஒன்றுமே இல்லை. இயேசுவால எல்லாமே கூடும் இல்லையா? ஒரு சாதாரண ஒரு மனுஷன் யாரு? பேதுரு. அந்த மனுஷன் என்ன பண்றான்? கடல் மேல இயேசு போல நடந்து வரணும்னு சொல்லி ஆசைப்படுறான். ஏன்னா சீடர்கள் அந்த படகுல இருக்கிறாங்க, இயேசு மட்டுமே கடல் மேல நடந்து வர்றாரு. அப்ப அந்த சூழ்நிலையில அந்த பேதுரு என்ன பண்றான்? யோசிக்கிறான், நாம் கூட என்ன பண்ணலாம், இந்த கடல் மேல நடக்கலாம், நாம் கூட என்ன பண்ணலாம், கடலுக்கு மேல இந்த சீடர் முன்பாக நடந்து காட்டலாம் சொல்லி யோசிக்கிறான். அவ யோசிக்கும் போது அந்த இடத்துல பார்க்கும்போது அவன் என்ன பண்றான்? முதலாவது ஆண்டவரத்துல கேட்கிறான், ஏதாவது இது மாதிரி நடக்கட்டுமான்னு சொல்லிட்டு. அப்ப ஆண்டவர் கூப்பிடுறாரு, இறங்கிவான்னு சொல்லிட்டு. பேதுரு என்ன பண்றான்? கடல் மேல இறங்கி போறான். அப்ப இறங்கி போகும்போது முழுசு அந்த கடவுளை பற்றும் இயேசுவை பற்றும் அந்த நம்பிக்கையில அவன் போயிருந்தானாக்கா அந்த இடத்துல அவன் வீழ்ந்திருக்க மாட்டான். ஆனா அந்த இடத்துல அவன் என்ன பண்றான்? அவன் அந்த நம்பிக்கையில இடறி போயிடுறான். அதனால என்ன பண்றான்? கீழே விழுந்து விடுகிறான். அப்பொழுது அந்த பேர் என்ன பண்றான்? இயேசுவை நோக்கி அபயம் எடுக்கிறான். அப்பொழுது இயேசு ஆண்டவர் அவருடைய கரத்தை பிடித்து மேலே தூக்குகிறார். பாருங்க, இன்றைக்கு எல்லாருக்கும் ஞானத்தை கொடுத்தவர் கடவுள், எல்லாருக்கும் திறமையை கொடுத்தவர் கடவுள், எல்லாருக்கும் அறிவை கொடுத்தவர் கடவுள், எல்லாருக்கும் தாளந்தை கொடுத்தவர் கடவுள். ஆனா நாம எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு என்னுடையது, நான் பார்த்து கொள்றது அந்த சுய புத்தினால நம்ம செய்கிறதுனால பேதுருவை போல நம்ம கீழே விழுந்து விடுகிற சூழ்நிலையாக இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, கடவுள் எல்லாவற்றையும் நமக்கு நிறைவாக தருகிறார். கடவுளால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்ப இந்த நாள் முதற்கொண்டு இந்த நேரம் முதற்கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் செய்ய போகிற துவங்க போகிற எல்லா வேலைகளை, எல்லா காரியங்களை நாம் முதலாவது கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுப்போம். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதுதான் நம்ம பார்க்கிறோம். யோபின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 2வது வசனம் இப்படியாக சொல்கிறது, தேவரே சர்வ வல்லவர் என்றறிவேன், நீ செய்ய நினைப்பதொன்று உம்மால் ஆகாததன்று. ஆம் எனக்கு அன்பானவர்களே, இந்த இடத்துல பார்க்கிறோம், கடவுள் நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லவர். அவர் நினைப்பதொன்று அவரால் ஆகாததன்று என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகாததன்று, அப்போ அவரால் முடியாதது எதுவுமே இல்லை. கடவுளால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஏனென்றால் இந்த உலகத்தின் குடிகள், உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவ ஜந்துகள் எல்லாமே கடவுளால் உண்டானவர்கள், கடவுளுடைய கையின் படைப்புகளாக இருக்கிறது.
நாம் நம்மை கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்து நம்முடைய வேலைகளை, நம்முடைய காரியங்களை, நம்முடைய துவக்கங்களை நாம் கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய கடவுள் சர்வ வல்லமை உள்ள தேவன், சர்வ வல்லமை உள்ள கடவுள். அவர் பிசாசை அழித்தவர், மரணத்தை வென்றவர், 3ஆம் நாளில் உயிரோடு இருந்தவர், பரலோகத்துக்கு எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக ஏறி போனவர், வான ஆண்டவர் திரும்பவும் வருவதாக அவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். நம்மையும் கூட அவருடைய பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போவேன் என்று சொல்லி அவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். பரலோக ராஜ்யத்துக்கு போவது ஒரு மனுஷனால கூடாத காரியம், ஒரு மனுஷனால முடியாத காரியம். ஆனால் இயேசுவால கூடும், இயேசுவால ஆகும். இயேசு நமக்கு பரலோக வாழ்வை கொடுப்பார். ஏனென்றால் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த வார்த்தையின் பிரகாரமாக இனிய வரக்கூடிய காலங்களில் நாம் நம்மை, நம்முடைய வேலைகளை, நம்முடைய காரியங்களை எல்லாவற்றையும் கடவுளத்தில் நாம ஒப்பு கொடுப்போம். அவருடைய ஒத்தாசையினால எல்லாவற்றையும் நாம் நேர்த்தியா செய்து ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்வை வாழ்வோம். இறைவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமீன். எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக் கொள்வாராக. ஆமீன். யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து கொடுக்கிற அன்புள்ள பிதாவே, இந்த ஆசீர்வாதமான சந்தோஷமான இந்த நாளுக்காக, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி படுகிறோம். இந்த காணொளி வழியாக நாங்களுடைய வார்த்தையை தியானிப்பதற்கு நீர் பாராட்டின கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி படுகிறோம். அப்படியாக இனி வரக்கூடிய காலங்களில் நாங்கள் செய்கிற எல்லா காரியங்கள், துவங்க போகிற எல்லா வேலைகள், எல்லா ஆரம்பத்தை நாங்கள் உம்முடைய கரத்துல ஒப்புவிக்கவும், உம்முடைய ஒத்தாசையினால, உம்முடைய உதவியினால, உம்முடைய ஆசீர்வாதத்தினால எல்லாவற்றையும் நிறைவாக செய்து முடிக்கிற ஒரு நல்ல ஜனங்களாக நாங்கள் வாழ்வதற்கு இறைவன் தாமே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் என்னுடைய பலத்தை மட்டுமே நம்பாமல், என்னுடைய சக்தியை மட்டுமே நாங்கள் நம்பாமல், என்னுடைய ஞானத்தை மட்டுமே நாங்கள் நம்பாமல், உம்மை நம்பவும், உம்மை விசுவாசிக்கவும், உம்முடைய உதவினால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்ற நம்பிக்கையோடு வாழவும் நீதாமே எங்களுக்கு அருள் பாவிக்க வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் எத்தனை நினைவுகள் கொண்டவர்களாக இருக்கிறோம், எத்தனை யோசனைகள் நிறைந்தவர்களாக இருக்கிறோம். நீதாமே எல்லாவற்றையும் செய்யத்தக்கதான பலத்தை, ஞானத்தை நீர் கொடுக்க வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எல்லாவற்றிலும் சிறந்து விளங்குவதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் அருள்நாதர் இயேசுவை ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே. ஆமீன். அனைவருக்கும் சோஸ்திரம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.